தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாக ஒரு நாளை தேவன் நமக்கு கொடுத்ததுக்காக தேவனுக்கோட அணுக்கோடி ஸ்தோத்திரங்கள், தேவனுக்கோட அணுக்கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சன்னிதானத்தில் நம்மளை தேவன் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நேராகவும் அவருடைய பிரச்சனத்துக்கு நேராகவும் நம்மளை ஒவ்வொரு நாளும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டுட்டு இருக்கார். தேவனுக்கு கூட அணுக்கோடி ஸ்தோத்திரங்கள். வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நம்ம அதை குறித்து தான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We have been discussing so many things about his kingdom for the past 3 days. அவரோட கிங்டம் எப்படி உருவாச்சு, அந்த கிங்டம் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு, அந்த கிங்டம் வந்து எங்க மெயினாக எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு, அதெல்லாமே நம்ம பார்த்தோம். Anyhow, we are going to continue the same thing. So those people who joined us on Facebook and Zoom, if you missed the past 3 parts, you can always free to watch in YouTube as well as on my Facebook page. So it's already available. So let's continue today. Inikum, we're going to talk about the one more kingdom which is about to come after the kingdom of God has been taken up. இங்க தேவன் இந்த பூமியில வந்து தேவனுடைய ராஜ்யம் வந்து இப்ப ஸ்தாபிச்சு கொண்டிருக்கிற இப்ப வந்து இந்த தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம் இப்ப வந்து நமக்குள்ளாக ஒவ்வொருத்தருக்குள்ளையும் தனிப்பட்ட முறையில ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காரு. when the church is taken up, when the rapture is happened, அந்த ராப்சர் நடந்த உடனே இந்த கிங்டம் வந்து ஷிஃப்ட் ஆகி வேற ஆண்டவருக்குள்ள நம்ம இருப்போம். அப்போ இங்க பூமியில வந்து எப்போ ஆண்டவருடைய கிங்டம் இங்க எடுக்கப்படுதோ அப்பந்தான் அந்தி கிறிஸ்து கையில அந்த கிங்டம் வர முடியும். இப்போ ஆண்டரோட கிங்டம் தான் இப்போ வந்து நம்மளே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளயும் யார் யார் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்டிருக்காங்களோ அதான் என்றும் அழியாத ராஜ்யம். பூமியில் உள்ள ராஜ்யம் வந்து அழிந்து போகும், பூமியில் உள்ள காரியங்கள் எல்லாமே ஒழிஞ்சு போகும். ஆனா தேவன் நமக்கு கொடுக்கிற என்றும் அழியாத ராஜ்யம் வந்து நமக்குள்ள, அதான் நம்ம நித்திய ராஜ்யத்துக்கு எடுத்துட்டு போகும். அப்போ அழியாத ராஜ்யம்னு சொல்ல போகும்போது யாராலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. வி வில் பி டிராவலிங் ஃப்ரம் த டைம் டு த எட்டர்னிட்டி. இப்போ நம்ம டைம்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு ஒரு டைம் பவுண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு ஏஜ் ஆகும், நமக்கு டைம் ஆகும், எவ்ரி திங். வி ஆர் பவுண்ட் இன் அ டைம். அந்த டைம் பவுண்ட்ல இருந்து ஆண்டவர் வந்து ஆண்டோட ரத்தத்தால கழுவப்பட்டவங்களை ஒரு எட்டர்னிட்டி கொண்டு போறார். அப்போ அந்த எட்டர்னிட்டி வந்து இட்ஸ் லைக் அவரோட என்றென்றும் நித்தியமாய் வாழ்வதற்காக அந்த கிங்டத்தை இப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் அவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற போதுதான் நம்ம அந்த அவரோட ஒரு தங்குற ஒரு பாக்கியம், அவரோட கிங்டம்ல நம்ம இருப்போம். So today also I will share the screen with you. Thank you Jesus. Hallelujah. Praise you. Okay. Thank you Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓகே, ஸ்கிரீன்ல அதுக்கும் தெரியுதுன்னு இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். ஓகே, நம்ம பார்த்தோம் இந்த பார்ட் 1ல அந்த கிங் எப்படி பூமியில பிறந்தாரு, கிங்டம் எப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, யார் மூலமாக, ஜான் மூலமாக, ஜீசஸ் மூலமாக, அப்போஸ்டல்ஸ் மூலமாக அனௌன்ஸ் பண்ணாங்க. கிங்கை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. தென் he was taken up. The king has become a priesthood of the king. ஒரு பிரதான ஆசாரியராக ராஜாவாக தான் இருக்கிறாரு. ஆனால் பிரதான ஆசாரியராக இருந்துட்டு இருக்காரு. இந்த பிரதான ஆசாரியராக இருக்கும் பொழுது நமக்கு வந்து கிருபை கிடைக்குது. he has become a grace covenant above us. அவர் மூலமா தான் எல்லாமே விட்டுருக்கு. அவர் இருக்கிறதுனாலதான் நம்ம அழியாமல் இருக்கோம் எல்லாமே. ஸோ இதெல்லாமே நம்ம குறித்து பார்த்தோம். அதே போல பூமியில எப்படி அவரோட கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கிங்டம் வந்து மிஸ்ட்ரி ஃபார்ம்ல அவர் கிங்டம் நம்ம கொடுத்திருக்கிறாரு. அதாவது உள்ளால வெளியரங்கமாக யாருமே அந்த கிங்டம் பார்க்க முடியாது. கிங்டம் வந்து ஓப்பன்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அந்த கிங்டத்தை குறித்து பேசும் பொழுது இட்ஸ் லைக் இன்சைட். அது உள்ளால உள்ள கிங்டம், இட் கேனாட் பி விசிபிள் அவுட் சைட். அப்போ இதை குறிச்சு அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஆனா இப்போ அந்த கிங்டம் மிஸ்ட்ரி நமக்கு வந்து ஆண்டவர் வந்து இது புரிய வச்சிருக்கிறாரு. ஸோ அவரோட கிங்டம் நமக்குள்ள எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு இருக்காரு. ஒன்ஸ் அந்த கிங் வந்து இந்த கிங்டம் வந்து பர்ஃபெக்டா எஸ்டாப்ளிஷ் ஆகி முடிஞ்ச உடனே கிங் வில் பி கமிங் ஆன் த கிளவுட்ஸ். ஹி வில் பி டேக்கன் அப். அதான் ராப்சர் நடக்க போகுது. அதுக்கப்புறம் திஸ் ஹை பிரீஸ்ட் வில் பி சீட்டட் ஆன் த ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஸ் அ கிங். ஒரு ராஜாவாக அங்க கிங் இருப்பாரு. ஒன்ஸ் இந்த ஹை பிரீஸ்டோட விட்டுட்டு அவர் கிங்குக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் சீட்ல உட்காந்தோன்னா கிரேஸ் எடுக்கப்பட்டுரும். அதான் அந்த கிரேஸ் ரிமூவபிள் கான்செப்ட். எப்போ வந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுதோ, எப்போ அவருடைய கிங்டம் எடுத்துக்கொள்ளப்படுதோ அப்போ கிரேஸும் எடுத்துக்கொள்ளப்படும், பரிசுத்த ஆவியானவரும் இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருமே அவருக்கு முன்னாடி நிற்போம். நவ் அப்போ அதுக்கப்புறம் இந்த ஜட்ஜ்மெண்ட் சீட்ல ஜட்ஜ்மெண்ட் ஃபார் த குட் ஒர்க்ஸ் இதை நம்ம பார்த்தோம். இந்த கான்செப்ட் நேற்றுக்கு நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 7 வருஷம் நமக்கு வந்து கல்யாண விருந்து. இங்க பூமியில வந்து 7 வருஷம் வந்து உபத்திரவ காலம். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இது வந்து
7 வருஷமா இல்லையா? யூஸ்வலா வெட்டிங் ஃபீஸ்ட் வந்து அந்த நாட்கள்ல வந்து அது 7, அதாவது 1 வீக் ஃபுல்லாவே கொண்டாடுவாங்க. அப்போ அந்த அந்த 7 டேஸ், அப்ப அந்த 7 டேஸ் வச்சு இப்போ வந்து அப்ராக்சிமேட்டா நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது, அதே போல பைபிளிக்கல் டைம் லைன்ல வச்சு பார்க்கும்போது 3½ இயர்ஸ், ஃபர்ஸ்ட் 3½ செகண்ட் 3½ அப்ப அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி வந்து 7 இயர்ஸ் நடக்குது. அதே மாதிரி மேரேஜ் ஃபீஸ்டும் ஸோ அப்ராக்சிமேட்டா இது ரெண்டுமே சேமா நடந்துட்டு இருக்கணும். மேல வந்து 7 இயர்ஸ் அங்க வந்து வெட்டிங் ஃபீஸ்டோட நடந்துட்டு இருக்கும். பிளஸ் அலாங் வித் ஆர்டினேஷன் செரமனி, அத கிரௌனிங் செரமனி நடந்துட்டு இருக்கும். கீழே வந்து 7 வருஷம் உபத்திர காலம். ஏன்னா தானியல் கொடுத்த டைம் லைன்லயும் அதே போல வந்து அந்த 3½ வருஷம், அது ஃபர்ஸ்ட் 3½ வருஷம் அந்த சாட்சிகள்லாம் வருவாங்க, 2 சாட்சிகள் வருவாங்க. அவங்களோட டைம் லைன் இந்த ஃபர்ஸ்ட் 3½ செகண்ட் 3½ இந்த டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி 7 வருஷம் இருக்குன்னு சொல்லிட்டு we can easily prove it. ஓகே, அதை குறிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து இந்த கிங்டம், the kingdom of Christ, the kingdom of heaven அதை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் கைவிடப்பட்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதுல கிறிஸ்டியன்ஸும் இருப்பாங்க, நான் பிலீவர்ஸ் இருப்பாங்க, பாவிகள் இருப்பாங்க. கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்கன்னா பெயர் கிறிஸ்துவர்கள். நான் சொல்றது வந்து நானும் கிறிஸ்டியன், என் பேர் தான் கிறிஸ்டியன். உண்மையாலுமே யாராரு இயேசு கிறிஸ்துவ உண்மையான ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரத்தத்தால கழுவி பரிசுத்தத்தோடும் பயபக்தியோடும் தேவனுடைய சன்னிதானத்துல அனுதினமும் ஆயத்தப்பட்டு இருக்கிறவங்களை மட்டும்தான் அந்த கிங்டம்குள்ள நம்ம இருப்போம். எப்போ இந்த பூமியில இருக்கிற கிங்டம், இப்ப அந்த கிங்டம் தான் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஃபைனல் மொமெண்ட்ல இருக்கு. எனி டைம் த கிங் வில் கம் ஆன் த கிளவுட்ஸ் அண்ட் ஹி வில் டேக் த கிங்டம் அப். மீதி கைவிடப்பட்டவர்கள் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. மீது கைவிடப்பட்டவர்கள் அதுல யூதர்களும் போவாங்க, புறஜாதியார் போவாங்க, விக்கிரக ஆராதனை செய்வர் போறவாங்க, ஏன் கிறிஸ்துவர்கள், அதாவது பெயர் கிறிஸ்துவர்கள். நானும் கிறிஸ்டியன், நான் ஜென்ரேஷனலா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இயேசு யாருன்னு தெரியாது, நான் சும்மா சண்டே மட்டும் போறேன், காணிக்கை போட்டு வரேன், ஏதோ மெசேஜ் கேட்பேன், அப்படி வாழ்றவங்களும் அந்தி கிறிஸ்து ஆட்சிக்குள்ள கை விட்டுருவாரு. யாராவது உண்மையாலுமே தேவனுடைய சன்னிதானத்துல இருக்கவங்களை மட்டும்தான் கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக வரும் பொழுது நம்மளை இந்த கிங்டம் எடுத்துட்டு போவார். ஹல்லேலூயா. ஒன்ஸ் இந்த கிங்டம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பிசாசுக்கு அதிகாரம் இருக்கு. அது வரைக்கும் பிசாசுக்கு, இப்போ வந்து பிசாசோடைய அதிகாரம் நிறைய பேர் சொல்லுவாங்க, பிசாசோடைய அதிகாரத்தை தேவன் முதலாவது அவர் சிலுவையில முறியடிச்சார். என்ன அதிகாரம்? நமக்கு உள்ளால அவர் வந்து உள்ளால அந்த கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்குள்ளயும் உள்ளால கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அவர் வெளியில கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணல ஃபர்ஸ்ட் கம்மிங்ல. செகண்ட் கம்மிங்ல தான் வெளியில கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் உள்ளால இந்த மரணத்தை ஜெயிக்கணும். அப்போ உள்ளால அந்த ஆத்மாவை ஜெயித்து கொடுத்தாரு. அது வரைக்கும் பிசாசு கையில அந்த ஆத்மா இருந்தது. ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவும் பிசாசு கையில, அதாவது மரணம். அவன் எல்லாத்தையும் அந்த ஆத்மாவை அழிச்சு மரணத்துக்கு நேராக கொண்டு போயிட்டு இருந்தான். அத வந்து கிறிஸ்துவானவர் மரணத்தை ஜெயித்து அந்த ஆத்ம மரணத்தை நமக்கு மீட்டு கொடுத்தாரு. இப்போ பாருங்க, நமக்கு சரீர மரணம் இருக்கு, எல்லாத்துக்கும் சரீர மரணம் இருக்கு, ஆனா ஆத்ம மரணம் கிடையாது. கிறிஸ்துவை அறிந்து கொண்டாங்களோ, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களோட டெத் டே வந்து இட்ஸ் லைக் ரெசரக்ஷன் டே. ஐ ஆல்வேஸ் சே இட்ஸ் ரெசரக்ஷன் டே ஃபார் தோஸ் ஹூ பிலீவ் இன் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அது உயிர்த்தெழுத நாளாக இருக்கும். சோ அப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அது சிலுவையில இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில நமக்கு உள்ளால உள்ள அதாவது அது வரைக்கும் அந்தி கிறிஸ்து, அதாவது பிசாசானவன் உள்ளால கேப்சர் பண்ணிட்டு இருந்த எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணி ரிலீஸ் பண்ணி உள்ளால கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். இப்ப இந்த கிங்டம் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தான் பிசாசானவனாலே வர முடியாது. அது வரைக்கும் அவனால ஆட்சி செய்ய முடியாது. சோ அந்தி கிறிஸ்து ஆட்சி வந்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தான் he can rule the people above. இப்போ நம்மளே ஆளுகை செய்யறது வந்து, நம்மளுடைய ஆத்மாவை ஆளுகை செய்யறது வந்து இயேசு கிறிஸ்து தான் ஆளுகை செஞ்சு கொண்டிருக்கிறார். மேபி சரீரத்தை இந்த உலகத்தின் பாடுகள் பாவத்தின் மூலமாக என்னோட இந்த பாடியை அவன் ஆளுகை செய்ய, ஏன்னா பாடி இன்னும் கிறிஸ்து ஜெயிக்கல. அதனால சரீரத்துல இன்னும் வந்து மரணம் இருக்கு, இன்னும் நோய் இருக்கு. ஆனா எனக்கு ஆத்மால இன்னும் எனக்கு மரணம் கிடையாது, ஆத்மா நோய் கிடையாது, ஆத்மா வீக்னஸ் கிடையாது. ஒன்ஸ் யூ ஆர் இன் கிரைஸ்ட். இப்ப நிறைய பேர் டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க. டிப்ரெஷன் இஸ் ஒரு சேட்டனிக் ஒரு இது. அது வந்து இப்ப மெடிக்கல் டேர்ம்ல நம்ம டிப்ரெஷன் சொல்றோம். அது எல்லாமே பிசாசு தான் அவங்களோட மைண்டை கேப்சர் பண்ணி அவங்களோட சோலை டிஸ்ட்ராய் பண்றதுக்காக டிப்ரெஷன் ஒரு கான்செப்ட்குள்ள உள்ள வந்து they depress and finally they end up in suicide. ஹல்லேலூயா. அப்போ அந்த சுயசைடுக்குள்ள கொண்டு போற அந்த தாட் எல்லாமே வருது பிசாசோடது. எப்போ அந்த சோலை நம்ம அவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவனை நம்ம அலோவ் பண்ணி அவனுக்கு ஒரு ஓப்பன் டோரை வச்சாதான் அவனால உள்ளால வர முடியும். ஃபைன், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டு. ஸோ இன்னைக்கு we want to see very quickly about the kingdom, அந்தி கிறிஸ்துவோட கிங்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு then tomorrow we will see about the millennial. ஏற்கனவே நம்ம மில்லினியல் கிங்டம் பத்தி நிறைய தடவை பார்த்தோம். 1000 வருஷ சாட்சி என்ன நடக்கும்னு. அகைன் அந்த கிங்டம் எப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு மச் டீடைல் we will see.
அப்போ இந்த 1000 இந்த இந்த பிசாசோட, அதாவது பிசாசோடைய ஆதிக்கம், அதாவது லூசிபர் வந்து தனியா ரெயின் பண்ண மாட்டான். அவன் ஒரு ஆளை அனுப்பான். அவன் தான் அந்தி கிறிஸ்து. தனியா லூசிபர் வந்து உட்கார மாட்டான். லூசிபரோட ஒரு ஒரு ஏஜென்ட், ஒரு மெயின் ஏஜென்ட். அவன் தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்யற மாதிரி ஆன்டி கிரைஸ்டா வருவாங்க. ஆன்டி கிரைஸ்ட்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து வழி இது அவனால சொந்தமா எப்பவுமே நான் சொல்லுவேன், லூசிபருக்கு சொந்தமா ஒரு காரியமும் செய்ய தெரியாது. அவனுக்கு வந்து ஒண்ணு காப்பி அடிக்க தெரியும். நல்ல காப்பி அடிப்பான். என்ன இப்ப பாருங்க, எல்லாமே ரெப்ளிகா இருக்கும். நம்ம ஆண்டவர் உண்மையாலுமே ஒரு சபையை உண்டு பண்ணும் பொழுது அதே மாதிரி மாடல்ல அவனு இன்னொரு டூப்ளிகேட் கொண்டு வந்தான். எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் இருக்கும் எல்லாமே. அதே போலதான் இவன் பேர்ல பாத்தீங்கன்னா இது ஒரு ஆன்டி கிரைஸ்ட்னு பேர் வச்சிருக்கான். அப்ப நிறைய பேர் வந்து அந்த ஆன்டியை விட்டுருவாங்க. அந்த கிரைஸ்து, இவர் தான் கிரைஸ்து போல இருக்கு. ஏன்னா அந்த அந்தி கிறிஸ்து வரும்போது அவன் சமாதானத்தை குறித்து பேசுவான். அப்ப பாருங்களேன், இந்த இடத்துல உலகம் வந்து பயங்கர கன்ஃபியூஸா இருக்கும். என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் மக்கள் வந்து ரகசிய வரிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாங்க. அப்ப டக்குன்னு கொஞ்சம் பேர் எல்லாமே மாயமா மறைஞ்சு என்ன ஆனாங்க ஒண்ணுமே தெரியாது. டக்குன்னு ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வரும். ஃபியூ மில்லியன் பீப்புள் டிஸ்அப்பியர். அதுல சின்ன குழந்தைகளும் காணாம போயிட்டாங்க, வயசானவங்க காணாம போயிட்டாங்க. எப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னா, நிறைய வந்து சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம இப்ப 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 கிறிஸ்டியன்ஸ் மட்டும் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கிறிஸ்து வந்திருக்கிறாரு. இப்ப நிறைய பேர் வந்து புறஜாதியாரா இருப்பாங்க. ஆனா மறைமுகமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க ஏகப்பட்ட பேர் அவங்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பாங்க. அதை தவிர கொஞ்சம் கிறிஸ்டியன்ஸும் கைவிடப்பட்டிருப்பாங்க. யாராவது அந்த பெயர் கிறிஸ்தவர்கள். அப்போ அப்ப வாழ்ந்த மக்களுக்கு வந்து முடிவெடுக்க முடியாது. என்னடா அப்ப கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் போயிருக்கணும், இவன் கொஞ்சம் பாஸ்டர்ஸ் இங்கன்னு இருக்காங்களே, இவங்க என்ன அப்ப அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. அவங்க ஆண்டவருக்குள்ள ஒழுங்கா இருந்திருக்க மாட்டாங்க, பேரளவுல வாழ்ந்திருப்பாங்க. சில ஊழியக்காரங்க அப்படியே இருப்பாங்க. அப்போ மக்களுக்கு ஒண்ணும் புரியாது. ஒரு பெரிய கன்ஃபியூஷன் நடக்கும். ஏன்னா பாருங்களேன், ஒரு 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 சிம்பிள் சீனை யோசித்து பாருங்களேன். அங்கே பயங்கர ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். ஏன்னா திடீர்னு பாருங்களேன், ஒரு ஃபிளைட்ல போயிட்டு இருக்கு. அந்த ஃபிளைட் பைலட்ஸ் 2 பேர் ரெண்டு பேரும் மறுரூபம் ஆயிட்டாங்க. அந்த ஃபிளைட் வந்து கிராஷ் ஆகும். சோ இந்த மாதிரி ஒரு 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 அல்டிமேட் கயாஸா இருக்கும். பயங்கர கயாஸ் இருக்கும். அந்த இடத்துலதான் இந்த ஆன்டி கிரைஸ்ட் வந்து எந்திரிச்சு வருவான். எப்படி சமாதானம். அதுக்கு முன்னாடியே அவனுடைய ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமே இருக்கும். ஆனா அவனோட அரசாட்சி பண்ண முடியாது. So he will rise up, he will bring all the nation under his control. செய்யுதுன்னா இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், நீங்க எல்லாருமே ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வாங்க. நான் அப்படி இருந்தாதான் என்னால கண்டுபிடிக்க முடியும். கவலைப்படாதீங்க, அவங்க வந்து ஏதோ ஒரு காஸ்மிக் ரேஸ் வந்திருக்கு, அவங்க அதனால காணாம போயிட்டாங்க, அல்லது ஏலியன்ஸ் மாதிரி அவங்க வந்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. ஸோ ஆல் தீஸ் இந்த மாதிரி இந்த பொருளெல்லாம் விடுவாங்க வந்து. அதை பார்த்து மக்களுக்கு பயங்கர சமாதானமா பேசுறானே, இப்போ இவ்வளவு பெரிய கன்ஃபியூஷன் மத்தியில எங்களுக்கு இவர் தான் ஒரு கிறிஸ்து மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு, அதான் அவன் பேர்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டி கிரைஸ்ட்னு ஒரு பேரை வச்சிருக்கான். ஓகே, அப்போ ஆப்போசிட்டா தான் இருப்பான். ஆனா கிறிஸ்துவ போல ஒரு வேஷத்தை கொடுப்பாங்க. நல்ல சமாதானம் பண்ற மாதிரி, நல்ல அப்படியே ஸ்மைல் மாதிரி, அப்படியே அப்படியே அவரு தோரணைகள் எல்லாம் பார்த்தா அப்படியே இவர் தான் உலகத்தையே ரட்சிக்கிற வந்திருக்கிறாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பி அவர் சொல்றதை எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் இருக்கும். he will deceive many, இந்த பைபிள்ல போட்டிருக்கு. he will deceive many, எல்லாத்தையும் ஏமாத்துவான். இன்னும் அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா பயங்கர மிராக்கிள்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு பிசாசின் பவர்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ராடினரி மிராக்கிள்ஸ் பண்றது ரெவலேஷன்ல ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஏற்கனவே அதை பத்தி பார்த்திருக்கிறோம். அவன் என்னென்ன மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்ண, அந்த மிராக்கிள்ஸை பார்த்து நிறைய பேர் டிசீவ் ஆவாங்க. அப்பா என்ன இந்த மாதிரி நான் வந்து என்னோட லைஃப் ஸ்டைலே பார்த்தது இல்லை, இப்படி எல்லாம் மிராக்கிள் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாந்து போவாங்க. அவன் வஞ்சிக்கிறதுக்காக தான் சில மிராக்கிள்ஸ் அங்க நடக்கும். சரி, இவன் எப்படி இருப்பான், இவனோட கிங்டம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, தானியேல் 7:23-27 வரை. Daniel 7:23-27. Then he said to me, this four beast is the four world power that will rule the earth. ஒரு 4 பீஸ்ட் எழும்புது. அதான் அந்த 4 பவர்ஸ் ஆஃப் த எர்த். அவங்க வந்து இந்த பூமியை வந்து அரசாள்வாங்க. இட் வில் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் த அதர்ஸ். இட் வில் டிவோர் த ஹோல் வேர்ல்ட், ட்ராம்பிளிங் அண்ட் கிரஷிங் எவ்ரிதிங் இன் இட்ஸ் பாத். Okay, it's 10 horns or 10 kings who will rule that empire. Then another king will rise. இப்ப கடைசி காலத்துல இது வந்து யூரோப்பியன் யூனியன் கூட சொல்றாங்க. இந்த 10 நேஷன்ஸ் சேர்ந்து அவங்க வந்து இப்ப வந்து ஃபுல் கண்ட்ரோல் அவங்க கையில கொண்டு வந்துட்டு இருக்காங்க. 10 நேஷன்ஸ். சோ அதுல இருந்து ஒருத்தர் எந்திரிப்பாரு. Then another king will rise, different from the other 10,
who will subdue three of them. He will defy the most high and oppress the holy people of the most high. அதுல இருந்து ஒருத்தன் எந்திரிச்சு அந்த 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 அதுல அந்த 4 பேர்ல அந்த 3 பேரையும் அவங்கள ஒடுக்கிட்டு இவன் மட்டும் மேல வந்து ஹோலி பீப்புளை சப்ரஸ் பண்ணுவான். அந்திகிறிஸ்துவோட ஆட்சியில அவனுக்கு யாரார கீழ்ப்படிஞ்சு போறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீடம் உண்டு. they have all the access, they have all facilities, they everything எல்லாமே கிடைக்கும். ஆனா அவனுக்கு கீழ்ப்படியாம கிறிஸ்துவ பிடிச்சு வாழ்ந்துக்கிறவங்க மக்களுக்கு பயங்கரமான ஒரு கொடுமை இருக்கு. அதான் இங்க போட்டிருக்கு. he will defile the most high, யார் இயேசு கிறிஸ்துவ, and oppress the holy people of the most high. He will try to change their sacred festivals and law. எல்லாத்தையும் மாத்துவான். நம்ம இப்போ இப்ப 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 கிறிஸ்டியன்ஸ் எப்படிலாம் வந்து நம்ம 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 சண்டேஸ் ஆராதிக்கிறோம், அது எல்லாத்தையும் மாத்துவான். law and they will be placed under his control for a time and half. இது 3 வருஷம் கண்ட்ரோல் வச்சிருப்பான். but then the court will pass judgment and all his powers will be taken away and completely destroyed. Then the sovereignty, power and greatness of all the kingdoms under the heaven will be given to the holy people of the Most High. His kingdom will last forever and all rulers will serve and obey him. இது வந்து கடைசி 3 வருஷத்துல அவன் எந்த மாதிரி, அதாவது இது மகா உபத்திரவ காலத்தை குறித்து பேசுது. ஃபர்ஸ்ட் வந்து உபத்திரவ காலம், அடுத்தது மகா உபத்திரவ காலம். the tribulation type, the most tribulation period. இந்த most tribulation periodல தான் இந்த 3 வருஷம் இந்த தானியேல் குறித்து பாக்குறது. அப்போ வந்து பயங்கரமா அப்ரோச் பண்ணுவான். எக்ஸ்ட்ரீமா அப்ரோச் பண்ற டைம்ல தான் அவங்கள ஒண்ணு இல்லாம ஆக்கிடலான்னு போற டைம்ல தான் அந்த 3 வருஷம், கடைசி 3 வருஷம் முடிகிற டைம்ல, அதாவது 7 வருஷம் முடிகிற டைம்ல தான் கிறிஸ்து வந்து அவனை டிஸ்ட்ராய் பண்ணி கம்ப்ளீட்லி அவன்கிட்ட இருந்து எல்லா அதிகாரத்தையும். But then the court will pass judgment and all his powers, Antichrist's powers will be taken away and completely destroyed. Then the sovereignty, power, the greatness of all the kingdom under heaven will given to the holy people. இதுல யார் தப்பிச்சு வந்தாங்களோ அவங்க மட்டும்தான் they will be chosen to the இங்க millennial kingdom போவாங்க. இது தானியேல் வந்து ரொம்ப அழகா பாக்குறாரு. Let me also read from thank you Jesus. Hallelujah. தானியேல் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Thank you Jesus. Hallelujah. ஓகே, அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும், 4ஆம் ராஜ்யமும் அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்தது. பூமியை எல்லாம் பட்சித்தது, அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி, யார் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக அந்த அந்திகிறிஸ்து பேசுவான். உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி, இதெல்லாம் அந்த 3 வருஷம், காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அதாவது இப்ப நம்ம வந்து தேவனை ஆராதிக்கிறல அந்த 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 வர்ஷிப் லைஃப் ஸ்டைல், அது எல்லாத்தையும் மாத்திடுவான். பாருங்களேன், இப்ப நம்ம வந்து இவ்வளவு அழகா இப்ப நம்ம ஃப்ரீயா நம்ம கேட்க முடியாத காலங்கள் வரும். இப்ப இவ்வளவு தூரம் இப்ப டெக்னாலஜி மூலமாக நம்ம வசனத்தெல்லாம் கேட்கிறோம். ஆனா அந்திகிறிஸ்து ஆட்சியில எல்லாத்தையும் மாத்திடுவான். அவர்கள் ஒரு காலங்களும் அரை காலம் செல்லும் மட்டும், இது வந்து 3 வருஷம் அவன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ஆனாலும் நியாயசங்கம் உட்காரும். அப்பொழுது முடிவு பரிந்தும் அவனை சங்கரிக்கப்படியாகவும் அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள். வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யங்களில் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் என்றார். கடைசி 3 வருஷத்துல அந்த அந்திகிறிஸ்து ஆட்சியில கடைசி 3 வருஷத்துல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தானியேல் ரொம்ப அழகாக பாக்குறாரு. சரி, இது வந்து அந்திகிறிஸ்துவோட ஆட்சியில நடக்குது. ஆக்சுவலா இந்த நம்ம ட்ரிபுலேஷன் பீரியட் வந்து இன்னும் ரொம்ப நம்ம டீட்டெயிலா நம்ம இன்னொரு நாள் தனியா பார்க்கலாம். அந்த ஒவ்வொரு எக்காலங்கள் ஊதும்போது என்னெல்லாம் நடக்கும், அந்திகிறிஸ்து வந்து எப்படி அவனோட மக்களை கண்ட்ரோல் பண்ணுவான், அதே மாதிரி அந்த 7 வெயில்ஸ் வந்து ஊத்தும் போது எப்படி இருக்கும், ஸோ ஆல் தீஸ் திங்ஸ், அந்த 7 சீல்ஸ் உடைக்கும் போது என்னென்ன நடக்கும், யார் வருவாங்க, அந்த வெள்ளை குதிரையில வர்றது யாரு, அந்த பேல் குதிரையில வர்றது யாரு. ஸோ we can easily identify then who is that. Hallelujah. So நெக்ஸ்ட், இது வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தெசலோனிக்கே எழுதும் போது அவரும் ஒரு சம்பவத்தை குறித்து எழுதுறாரு, இந்த அந்திகிறிஸ்துவோட ஆட்சியில எப்படி இருக்கணும்னு. 2 தெசலோனியர் 2:3-10 வரைக்கும். 2 Thessalonians chapter 2 verse 3 to 10.
Thank you, Lord. Hallelujah. Don't be fooled by what they say, for the day will not come until there is a great rebellion against God, and the man of lawlessness is revealed. பாருங்களேன், அவருடைய ரெண்டாம் வருகை வர்றதுக்கு முன்னாடி, ஃபார் த டே ஃபார் தட் டே, இந்த தட் டேன்னு சொல்றது அவருடைய ரெண்டாம் வருகை குறித்து, இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கிறதுக்கு முன்னாடி, ஃபார் தட் டே வில் நாட் கம் அன்டில் தேர் இஸ் a great rebellion. அதாவது இந்த உபத்திர காலம் வந்தாதான், இந்த உபத்திர காலத்தின் தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் அவருடைய ரெண்டாம் வருகை இருக்கு. அதுக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்பட்டோம், ரகசிய வருகை. சபை ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்பட்டோம். உபத்திர காலத்துக்குள்ளாக அவர் ஒப்புவிக்க மாட்டாரு. ஃபைன். Great rebellion against God, and the man of lawlessness is revealed, the one who brings destruction. He will exalt himself. பாருங்களேன், அந்த அந்திகிறிஸ்து என்ன பண்றான்னு அவனோட கேரக்டர் ரொம்ப அழகா வெளிப்படுத்துவாங்க. Thank you, Jesus. Is 2 Thessalonians 2 chapter 2 verse 3 ல இருந்து 10 வரைக்கும் இது இருக்கு. I will read from English first, then I will go on Tamil. Destruction. He will exalt himself and defy everything that people call God and every object of worship. தானியேல் போட்டிருக்கிற அதே தீர்க்க தரிசனம் தான் இவருக்கு கொஞ்சம் டீட்டெயிலா பவுல் சொல்றாருங்க. என்ன நடக்கும்னா, அந்த உபத்திர காலத்துல அந்தி கிறிஸ்துவத்தை எழும்புவான், அவன் எல்லாத்தையும் டிஃபைல் பண்ணுவான், ஆண்டோட பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் பேசுவான். இந்த காரியங்களை பத்தியும் பேசுறான். He will even sit in the temple of God, claiming that he himself is God. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவனுக்கு கடவுள் ஆனு ஆசை. அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஆசையாதான். லூசிஃபருக்கு மிகப்பெரிய ஆசை, அவனும் ஒரு கடவுள் ஆகணும், அவனுக்குன்னு ஒரு தனி த்ரோன் வேணும். சோ அந்த ஒரு ஆசை அவன் வாயால் அறிக்கையிடல, நானும் கடவுளா மாற போறேன்னு சொல்லிட்டு வாயால் சொல்லவே இல்லை. அவன் இருதயத்துல யோசித்தான் தள்ளப்பட்டான். அவனோட சேர்ந்து 3 பங்கு தூதர்களும் கீழே விழுந்தாங்க. சோ அதே அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றுனதுக்காகவே இங்க ஒரு சீன் போடுவான். யாரு? அந்த அந்தி கிறிஸ்து. லூசிஃபர் தான் கண்ட்ரோல் பண்றது அந்த அந்தி கிறிஸ்து மூலமாக. இவன் மூலமாக அவன் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு இருக்கான். பாருங்களேன், அப்போ இங்க என்ன நடக்கும்? He will sit in the temple of God. அப்போ அவனுக்குன்னு ஒரு தேவாலயத்தை உண்டு பண்ணி அதெல்லாம் உட்கார்ந்து நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லிட்டு அவன் பகிரங்கமா சொல்லுவான், கிளைமிங் தட் ஹி ஹிம்செல்ஃப் இஸ் காட். நிறைய பேர் ஏமாந்துருவாங்க, ஏன்னா அவன் பயங்கர மிராக்கிள் பண்ணுவான். Don't you remember that I told you about all these when I was with you, and you know that what is holding him back, for he can be revealed only when his time comes. ஓகே, அதாவது அந்த பிசாசானவன் எப்போ வருவானோ அவனுக்கு குறிக்கப்பட்ட நேரத்துல மட்டும்தான் அவனால வர முடியும். And you know, for this lawlessness is already at work secretly. அப்படின்னா அந்தி கிறிஸ்து பாருங்களேன், அவன் வெளியரங்கமாக வெளியே வர்றது, வெளியே அவன் முகம் காமிக்கிறது ஒரு 7 வருஷம். அதுக்கு முன்னாடியே இப்பவும் அவனுடைய ஒர்க்ஸ் எல்லாம் மறைமுகமா நடந்துட்டு இருக்கு. அவன் டக்குன்னு அவன் பிறந்தோடைய வானத்துல இருந்து குதிக்க மாட்டான். அவன் இப்பவுமே ஸ்லோவா நமக்கே தெரியாம சீக்கிரட்டாகவே இந்த உலகம் அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு நேராக இப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பான். மேபி இப்ப நம்ம வாழ்ற காலம் கூட பார்க்கலாம். இந்த பேண்டமிக் டைம் பாத்தீங்கன்னா we may not know where the world is leading to. இப்ப எல்லாமே இந்த ஒன் கண்ட்ரோல், ஒன் கவர்மெண்ட். இன்னும் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ வைஃபை கான்செப்ட் வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒன் நெட்வொர்க்குள்ள எல்லாரும் வந்துருவோம். இந்த ஒன் நேஷன் கான்செப்ட்ல வரும், ஒன் ரூல் கான்செப்ட்ல வரும். டிஜிட்டல் மணி வந்துச்சுன்னா அந்த சிங்கிள் மணி கான்செப்ட்ல வந்துடும். எல்லாமே சிங்கிள் சிஸ்டம். ஏன்னா எவ்ரி ஒன் வில் பி கனெக்டட் இன் சிங்கிள் நெட்வொர்க். அதுக்குள்ள வந்துடும். எல்லாரும் யாரும் வேணா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க எங்க போறீங்க, என்ன பண்றீங்க, யார்கிட்ட பேசுறீங்க, நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க, எவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்கிறீங்க, நீங்க எவ்வளவு நேரம் ஆராதிக்கிறீங்க, எல்லாமே he will start monitoring. ஹல்லேலூயா. இது நம்ம பயப்படுறதுக்காக கிடையாது. So all these things are the true which will about to happen. அதுக்கு முன்னாடி சபை ப்ரிப்பேர் ஆகணும். நம்ம என்ன பண்றோம், அந்தி கிறிஸ்து வருவானே அதுக்காக நம்ம பயந்து ஆண்டருக்குள்ள போகிறது. ஆண்டருக்குள்ள எப்ப நம்ம போகணும்னா அந்த அன்புல தான் நம்ம உள்ளால போக முடியும். பயத்தால நம்ம ராஜ்யத்துக்குள்ள இருக்க முடியாது. இஃப் யூ ஆர் ஃபியர், உங்களை நீங்க பயத்தால நீங்க ராஜ்யத்துக்குள்ள இருந்தீங்கன்னா ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கனாலதான் நீங்க பயந்து உள்ளால இருக்கீங்கன்னு அர்த்தம். யூசுவலா தப்பு பண்றவங்க தான் பயப்படுவாங்க. ஹல்லேலூயா. If there is any problem, நீங்க தப்பே பண்ணாட்டி நீங்க உண்மையாலுமே ஆண்டவர்கிட்ட நீங்க நெருங்கி பழகிட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவரை உண்மையாலுமே நேசிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த ஃபியர் இருக்கக்கூடாது. நிறைய பேர் சொல்றாங்க, ஐயோ இப்ப வெளியில எல்லாம் சொல்லுவாங்க, நீ தப்பு பண்ணிட்டீங்கன்னா அவன் அந்த தெய்வம் உன் கண்ணை குத்திரும், உன் காதை கிள்ளிரும், உன் மூக்க பிடிங்கி போட்டுரும். சரி,
இதெல்லாம் நம்ம பயந்து உள்ளால யாருமே போக முடியாது. ஹல்லேலூயா. நம் தேவன் அவருடைய அன்பின் நிமித்தம் தான் நம்மளை வந்து ராஜ்யத்துக்குள்ள சேர்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் இப்படி சொல்றாங்க, ஐயோ இதுக்கெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதனால நான் வெளிப்படுத்தல் புக்கே படிக்க மாட்டேங்கிறேன், தானியல் புஸ்தகம் படிக்க மாட்டீங்க. நீங்க தானியல் புஸ்தகத்தை படிச்சாதான், வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை படிச்சாதான் நீங்க எந்த காலத்துல இருக்கிறீங்களோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிய வரும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. நம்ம அதை படிக்கவே மாட்டோம். நம்ம சபையில அதை குறித்து நம்ம பேசுறதே கிடையாது. ஏதோ ஒரு நோவா கதையை சொல்லுவோம், ஏதோ ஒரு மோசே கதையை சொல்லுவோம், ஏதோ எலியாவோட காக்கா கதையை சொல்லுவோம், அதோட முடிச்சிருவோம். எதுக்கு நம்ம வீண் வம்புன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு சபையில ஒரு எழுப்புதல் வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. The people have to know. நம்ம இப்ப எந்த டைம் லைன்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அடுத்து என்ன நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி நான் ஆயத்தமா இருக்கிறேன்னா. ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்து ஒரு கம்பெனில ஒருத்தங்க ஜாயின் பண்றாங்கன்னா அவன் எக்ஸ்பீரியன்ஸ் கூட அவனுக்குன்னு ஒரு பிளான்லாம் போட்டிருப்பான். 60 வயசுல நான் ரிட்டையர்ட் ஆக போறேன், அதுக்கு முன்னாடி நான் இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி வீடை வாங்கணும், அதுக்கு முன்னாடி நான் அதை செய்யணும், இதை செய்யணும், பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் வேணும், அப்படி இருந்தா தான் 60க்கு அப்புறம் நான் இது பூமியில நம்ம வாழ்ந்த ஒரு டெம்பரவரி வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம இவ்வளவு பிளான் போடுறோம். ஆனா அவருடைய ராஜ்யத்துக்குன்னு போறதுக்கு நம்ம பிளானிங்கே கிடையாது. ஏதோ ஒண்ணுங்க போவோம், பாத்துக்கலாம். So that's the problem. அது வந்து பிசாசோடைய பயங்கரமான தந்திரம். ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒரு நிர்விசாரணமான நிலைமைக்குள்ள அவன் மாத்திட்டான் இன்னைக்கு. அதை பத்தி எல்லாம் யோசிக்காத. அது அந்த மாதிரி கான்செப்டை கொண்டு வரதே பிசாசோட இது. அதை பத்தி எல்லாம் நீ கண்டுக்கவும் செய்யாத அப்படின்னா ஓகே வரும்போது பாத்துக்கலாம். சரி, ஆனா நம்ம வேலை விஷயத்துல, நம்ம வீட்டு காரியத்துல, நம்ம ஃபேமிலி காரியத்துல பயங்கரமா அது செய்வோம். ஆனா தேவனுடைய காரியம் வரும்பொழுது இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கூல் பிள்ளைகள் அவங்களுடைய ஸ்டடீஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஆண்டவர் கொடுக்கறது கிடையாது. காலையில 6 மணில இருந்து அவங்க ஸ்பெஷல் கிளாஸ் ஆரம்பிச்சதுன்னா நைட் 9:30-10 வரைக்கும் போகுது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 18 hours. 18 மணி நேரம் அவன் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படிச்சு கடைசியில பிசிக்ஸ் ஸ்பெல்லிங் கூட தெரியாம அவன் 12th பாஸ் ஆகி வெளியே வரானுங்க. சோ இப்படி இருந்தும் அவங்களுக்குள்ள என்ன ஆகுது, இந்த கடைசி காலத்துல எப்படி வந்து மோசையோட நாட்கள்ல மோசே வந்து பார்வோன்ட்ட போய் கேக்குறான், என்னோட ஜனங்களை ஆராதிக்கிறதுக்காக அனுப்பு. நீ கொஞ்ச நேரம் உனக்கு ஃப்ரீ டைம் இருந்தனால நீங்க ஆராதிக்க யோசிக்கிறீங்க. கமான், நான் வந்து உங்களுக்கு வந்து நான் இனிமேட்டு இந்த ஒர்க்லோட கூட்டுறேன். உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நீங்க 12 hours தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, 16 hours அல்லது 18 hours நான் ஓவர் டியூட்டி போட்டாதான் நீங்க ஆராதிக்கிறத பத்தி யோசிக்க மாட்டீங்க. இன்னைக்கும் அதே அந்த ஃபேரோ ஸ்பிரிட் தான் நீங்க வந்து ஒவ்வொருத்துக்கூடயும் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. 15 years முன்னாடி இப்படி எல்லாம் கிடையாது. நோபடி வில் நீங்க ஸ்கூலுக்கு கரெக்டா போயிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்க பாட்டு வீட்டுல உட்காந்து ரிலாக்ஸா படிப்பீங்க. யூ வில் ஹேவ் அ டைம் வித் ஃபேமிலி. சாட்டர்டே சண்டேஸ் ரிலாக்ஸா இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு அந்த ரிலாக்ஸேஷன் இருந்துச்சுன்னா நம்ம வேற ஒரு காரியத்தை யோசித்துருவோம்னு சொல்லி பிசாசன் என்ன பண்றான், எங்க ஜென்ரேஷன் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி கமான் மார்க்கெட் தான் ஒரு யூஸுமே இல்ல. நோ யூஸ். இன்னைக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாரு. நோபடி கேன் நாட் ஈவன் ரைட் an exam. ஹல்லேலூயா. சோ அப்போ இந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை வந்து வழி நடத்துறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவரை பத்தியே சிந்திக்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். ஏன்னா அந்திக சாட்சி வந்து அவ்வளவு மோசமா இருக்கும். ஹல்லேலூயா. ஓகே, லெட் மீ கம் டு தி வெர்ஸ். என்ன நடக்குது? thank you Jesus. Hallelujah. Praise you. ஓகே, 2 தெசலோனியர் 2:3-10 நம்ம படிச்சுட்டு இருந்தோம். அதுல பார்க்கும்போது then the man of lawlessness will be revealed, but the Lord Jesus will slay him with the breath of his mouth. அவன் வந்து வருவான். அவனோட உண்மையான தோற்றம் வந்து ஃபர்ஸ்ட் சூப்பரா இருக்கும். அவனதான் கிறிஸ்துவ நினைச்சு நிறைய பேர் ஏற்றுக்கொண்டுவாங்க. அவனைதான் வணங்குவாங்க, அவனைதான் சேவிப்பாங்க, அவன் கொடுக்குற முத்திரையை தான் போட்டிருப்பாங்க, அவனுக்கு பின்னாடியே தான் இருப்பாங்க. அத்தனை பேரும் ஏமாந்து போயிருவாங்க. ஆனா அவனோட உண்மையான முகத்திரை எப்ப தெரியும்னா கடைசியில அந்த 3.5 வருஷம், அதாவது 7 வருஷம் முடிகிற டைம்ல தான் அவன் தான் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கும் அப்பதான் புரிய வரும். இங்க பாருங்க, வேதம் தெளிவா சொல்லுது. 2 தெசலோனியர் 3:7 எல்லாம் பார்க்கும்போது the man of lawlessness will be revealed. அப்பதான் வெளியே வரும். But the Lord Jesus will slay him with the breath of his mouth and destroy him by the splendor of his coming. அவர் வரும்போது அந்த மகிமையை பார்த்து அவன் சுக்குநூறா போயிடுவான். அவரோட மகிமையை பார்த்துக்கோங்களேன். அவர் வந்து என்ன நடக்கும்னா, அவர் வாயிலிருந்து வர பிரெத் சின்ன லைட்டா அப்பா கொஞ்சம் நம்ம வந்து அப்படி மூச்சு எடுத்து லைட்டா விடுவோம்ல, அந்த மாதிரிதான் அவர் வந்து லைட்டா வானத்துல இருந்து வரும்போது உஃப்னு ஊதுவாரு. அண்ட் அவர் வருகின்ற அந்த மகிமையை பார்த்து அந்த ஸ்பிளெண்டர் ஆஃப் ஹிஸ் கமிங் he will destroy the lawlessness. அதாவது அந்தி கிறிஸ்துவ அந்த அளவுக்கு டிஸ்ட்ராய் பண்ணி இந்த லேக் ஆஃப் ஃபயர்ல போட்டுறாரு. This man will come to do the work of Satan
with counterfeit power and the signs and miracles. யார் இந்த அந்தி கிறிஸ்து எப்படி வரான்னா, பிசாசோடைய வேலையை செய்யறதுக்காக தான் அவனோட பிரதான வேலை. வந்து நிறைய மிராக்கிள்ஸும், போலியான மிராக்கிள்ஸும் போலியான சயின்ஸும் செய்வான். He will use every kind of evil deception to fool those on their way to destruction. எல்லாத்தையும் அவன் வந்து அவன் மாயமந்திரத்தால அப்படி ஏமாத்தி, because they refuse to love and accept the truth that would save them. Hallelujah. Let me read from Tamil. It's already time. Like, okay, இந்த வசனத்தை மட்டும், இந்த அதிகாரத்தை மட்டும் படிச்சுட்டு I'll try to finish it off. 2 தெசலோனியர் 2:3-10 வரைக்கும். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காத படிக்க எச்சரிக்காருங்கள். ஒருத்தரும் உங்களை மோசம் போகிடக்கூடாது. கிறிஸ்து வரும்பொழுது சபையை எடுத்துக்கொள்ளப்பட்டுருவார். நம்ம வந்து அந்தி கிறிஸ்து பார்த்து ஏமாறக்கூடிய காலத்துக்குள்ள நம்ம போகவே கூடாது. ஹல்லேலூயா. ஏனெனில் விசுவாச துரோகமும் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளியே அந்த நாள் வராது. யாரு? அவரோட 2ஆம் வருகை குறித்து பேச, இது ரகசிய வருகை எடுக்கப்பட்டாச்சு. அவருடைய 2ஆம், அதாவது கேட்டின் மகன், இவன் பேரு வந்து கேட்டின் மகன். அதாவது அந்த கேடு பிடிச்சவன் யாருன்னா பிசாசு. பிசாசோடைய பையன் தான் இந்த அந்தி கிறிஸ்து. ஆக்சுவல் பையன் கிடையாது, அவன் உருவாக்குன ஒரு கேரக்டர் தான் இந்த ஆன்டி கிரைஸ்ட். அப்போ இந்த 2ஆம் வருகையில வர்றதுக்கு முன்னாடியே அந்த பாவ மனுஷன், கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. இந்த 2ஆம் வருகை வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாகியும் தேவன் என்னப்படுவதோ ஆராதிக்கப்படுவதோ அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்திலே தேவனை போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். ஆண்டவர் உருவாக்குன இந்த வர்ஷிப் லைஃப் ஸ்டைல், இந்த பிரேயர் லைஃப் ஸ்டைல், அவரை சீக் பண்ற லைஃப் ஸ்டைல், இந்த ஃபாஸ்டிங் லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் மாத்தி அவன் தான் கடவுளை போல தேவாலயத்துல போய் உட்காந்து நான் தான் கடவுள்னு சொல்லி வெளிப்படுத்துவான். ஹல்லேலூயா. நான் உங்களிடத்துல இருந்த போது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்திலேயே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னது என்று அறிந்துகிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. அவன் பண்ற அந்த ஆன்டி கிரைஸ்டோட கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன்ல இப்பவே நம்ம பார்க்கலாம். நம்ம ரொம்ப டீப்பா வந்து இந்த வேர்ல்டோட மூமெண்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தாலே இப்ப கண்டுபிடிச்சிடலாம். அந்தி கிறிஸ்துவோட காரியங்கள் தான், ப்ரிப்பரேஷன் தான் நடந்துட்டு இருக்குது இப்போ. ஓகே, நடந்து வெளிப்படுவான், கிரேசிக்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அல்லதுயா, நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே எப்படி அழிப்பாரு பாருங்களேன். உப்புதான், ஒரே ஊது. ஓகே, சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். பியூட்டி. அவரோட வருகை, அந்த வருகையில உள்ள அந்த மகிமையை பார்த்து அவன் சுக்குநூறா பொசுங்கி போயிடுவான். வேற ஒண்ணுமே இல்லை. அவர் ஒரு வார்த்தை கூட பேசணும் அவசியமே இல்லை. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் அவன் எப்படி இருப்பான் பாருங்க. அந்த 7 வருஷம் பொய்யான அடையாளங்கள், அற்புதங்கள், பொய்யான வல்லமை எல்லாமே அவங்க கிட்ட இருந்து வெளிப்படும். சோ அதனாலதான் நம்ம வந்து we have to be very very cautious. இன்னைக்கும் நிறைய பேர் வந்து இந்த ஃபால்ஸ் மிராக்கிள்ஸ்ல பார்த்து விழுந்துடுறாங்க. அந்தி கிறிஸ்து தான் அதை பண்ணிட்டு இருக்கான். அந்தி கிறிஸ்து கிட்டதான் அந்த அதிகாரம் இருக்கு. The Antichrist will do the false miracles, the false signs. அவன்கிட்ட ஃபால்ஸ் பவர் இருக்கு. இன்னைக்கு அதை பார்த்து நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. Don't ever get deceived by the miracles. எப்பவுமே இந்த மிராக்கிளை பார்த்து ஏமாந்து போகாதீங்க. Get strengthened with the fruit. கனியை பார்த்து தான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். இன்னைக்கு நம்ம மிராக்கிள்ஸ் அதனாலதான் ஆண்டவர் பூமியில வரும்போது ஒவ்வொரு மிராக்கிள் பண்ணும்போது அதை ஹைலைட்டே பண்ணல. வாப்பா இன்னைக்கு நான் இவ்வளவு மிராக்கிள் பண்ண, 5 அப்ப 2 மீன் பண்ணல, நீ அந்த கூட்டத்துல தானே இருந்த, நாளைக்கு நான் அந்த ஊருக்கு போறேன் வந்து சாட்சி சொல்லவே இல்லை. He never want to highlight any miracles. ஏன்னா நம்மளுடைய கண்ணு அந்த மிராக்கிள்ஸ் மட்டும் தான் போகும். இன்னைக்கு நிறைய பேர் மிராக்கிளை பார்த்து ஏமாந்துகிட்டு இருக்காங்க. Don't ever get deceived by miracles. See, our God could do the miracles and healing. A mighty miracles and mighty signs can do. But there are a lot of the false miracles and false healings are happening. So அதுக்கு தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது வந்து அந்தி கிறிஸ்துவோட கையில இருந்து வந்துட்டு இருக்குது. ஓகே, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால்
உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் படியினால் அப்படி நடக்கும். ஹல்லேலூயா. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியிலே பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகப்படுங்க. ஓகே, இது யாரெல்லாம் இங்க போவாங்கன்னா, யாரோ சத்தியத்தை விசுவாசிக்கலையோ, யாரோ இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கலையோ, யாரோ ட்ரூத்தை நம்பலையோ, ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியிலே, பாவத்துல பிரியப்படுறவங்க, அநீதியில பிரியப்படுறவங்க, லஞ்சத்துல பிரியப்படுறவங்க, விக்கிரக ஆராதனையில பிரியப்படுறவங்க, மோசத்துல பிரியப்படுறவங்க, அவனை ஏமாத்துறதுல, பெண்களை ஏமாத்துறதுல பிரியப்படுறவங்க, பொய் சொல்றதுல பிரியப்படுறவங்க, அவங்க எல்லாருமே இந்த அந்தி கிறிஸ்து ஆட்சிக்குள்ள வருவாங்க. அவங்கதான் வருவாங்க. அநீதியில பிரியப்படுற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும் படிக்கு. ஹல்லேலூயா. பாருங்களேன், இங்க 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 2000 வருஷமா அவரோட கிங்டம் வந்து ஸ்லோவா மேனிஃபெஸ்ட் ஆயிட்டே இருக்கு. சர்ச் வந்து கிங்டம் ஓரியன்டா ஒரு மிஸ்ட்ரி ஃபார்ம்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டும் அந்த கிங்டம் மேல எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அங்க வந்து கிரௌனிங் செரமனி, வெட்டிங் ஃபீஸ்ட்லாம் நடக்கும். அதே டைம்ல இங்க ஒரு ஃபால்ஸ் கிங்டமும் நடக்கும். அதான் அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி. அந்த கிங்டம்குள்ள தயவு செஞ்சு கிறிஸ்துவ ஜனங்களோ அல்ல விசுவாசிகளோ தேவனுடைய பிள்ளைகளோ வரவே கூடாது. ஹல்லேலூயா. சோ அதுதான் உங்களுடைய பிரேயரா இருக்கும். நீங்க மட்டும் தப்பிச்சா மட்டும் பத்தாது. So you have to go and prepare the people around. You have to tell the truth. இதான் truth. This is the truth. 100%. நீங்க வந்து whole biblical history எடுத்து பாத்தீங்கன்னா it will exactly match the world history. பைபிளோட ஹிஸ்டரியில போட்டிருக்கிறதும் இப்ப நடக்கிற அந்த உலகத்தோட ஹிஸ்டரியும் இனி நடக்க போற ஹிஸ்டரி கண்டிப்பா மேட்ச் ஆகும். Everything is 100% confident. So be ready. The church, the kingdom of God, which is in the mystery form, will be taken up at any time. So be prepared. Don't ever think about the kingdom of Antichrist, because we belong to the kingdom of Christ. Hallelujah. So with this, I want to conclude. Tomorrow we will see about the judgment as well as the millennial kingdom. So may God bless you. If you are really blessed, put a comment below. Share the video as much as possible. Let people, everyone aware the truth, what's going to happen. And அந்த டைம்ல நமக்கு தெரியணும் நம்ம எந்த டைம்ல வந்துட்டு இருக்கோம். So we are traveling from time to the eternity. So let's prepare for the wonderful journey what God has prepared ahead of us. May God bless you. Before we end, let's close our eyes. Loving Heavenly Father, we thank you so much for this wonderful day, wonderful time. You're an amazing God and an awesome God. You're a wonderful God. நீங்க நல்லவரா இருக்கீங்க, அதற்காக நன்றி. இந்த நாளிலும் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. உங்களுடைய சமூகம் பெரியதாக இருக்கட்டும். நீர் மகத்துவம் உள்ள தேவன், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. அதற்காக நன்றி தகப்பனே. கொடான கொடை ஸ்தோத்திரங்கள். உம்முடைய சமூகம் பிரியமாக இருக்கட்டும். நீர் எங்களோட கூட வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் வருவதாக சொல்லிட்டு எங்களுடைய இருதயம் என்றென்றும் வாஞ்சிக்க எங்களுக்கு கிருபை தாங்க அப்பா. நீர் வரும்பொழுது இந்த ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ள போறீங்க, அதுக்காக நன்றி. நீ கத்துக்கொண்ட ஒவ்வொரு காரியங்களும் பிசாசுடைய வஞ்சகத்துக்களும் ஒருத்தரும் சிக்காதபடி மாட்டாதபடி நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. சகல துதிகான மகிமை மாற்றி செலுத்திக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. Amen. May God bless you. Thank you so much for joining in. Let's meet tomorrow at 6:30. God bless you.